முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நீதிமன்றம் உத்தரவிட்ட மொத்த நிவாரணத் தொகையாகிய 85 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், பொள்ளாச்சி வழக்கை ஸ்டாலின் நடத்தியிருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என்றும் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடைய அதிமுகவினரை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி முயன்றதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், திமுக தலைவர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காவிட்டால் இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பலத்த காற்று மற்றும் இடி மின்னலோடு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மே 16ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கரூரில் 104.9, வேலூரில் 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருத்தணி, திருச்சி, பரங்கிப்பேட்டை, மதுரை விமான நிலையத்திலும் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் துணைவேந்தர்களை நியமிக்கவும் தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் பொறுப்பேற்றார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் வரும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை தலைமை நீதிபதி பதவியில் இருப்பார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி வகிக்கும் பட்டியலினத்தைச் சேர்ந்த 2வது நபர் நீதிபதி B.R. கவாய் ஆவார். தவறுதலாக தங்கள் நாட்டிற்குள் நுழைந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை 3 வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒப்படைத்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி இந்திய எல்லையை தவறுதலாக தாண்டி பாகிஸ்தானிற்குள் நுழைந்த BSF வீரர் பூர்ணம் குமார் ஷா சிறைப்பிடிக்கப்பட்டார். தற்போது பதற்றம் தணிந்திருக்கும் நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பதில் நடவடிக்கையாக தங்கள் பிடியில் இருந்த பாகிஸ்தான் வீரர் ஒருவரையும் இந்தியா விடுவித்தது. எதிரி நாடுகளின் ட்ரோன்களை இடையிலேயே தாக்கி அளிக்கும் மைக்ரோ ராக்கெட்டுகளின் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. ஒடிசா மாநிலம் கோபால்பூர் கடற்கரை பகுதியில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த ராக்கெட் எதிரி ட்ரோன்கள் 2.5 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கு வந்தாலும் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாகும். குடியரசுத் தலைவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் சந்தித்தனர். பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாகவும், இது இந்திய பாதுகாப்பு படையினரின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிக்காட்டுவதாக பாராட்டியதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து பலூச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததாக அப்பிராந்தியத்தின் கிளர்ச்சி படை தலைவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மில்-யார் பலூச், பாகிஸ்தானிலிருந்து தாங்கள் விடுபட்டதாகவும் தங்களது தனிநாடு அறைகூவலை ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பலூச்சிஸ்தானின் தூதரகம் டெல்லியில் நிறுவ இந்திய அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் நோக்கில் சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. எழும்பூர் சித்ரா திரையரங்கத்திற்கு அருகே தொடங்கிய பேரணி தாளமுத்து நடராசர் மாளிகைக்கு அருகே நிறைவடைந்தது. இதில் தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து இன்று OPS அறிவிப்பார் என MLA வைத்திலிங்கம் தெரிவித்தார். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து OPS ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம்,
பாஜக அதிமுக கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என்றார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒரே தேர்வு மையத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 167 மாணாக்கர் வேதியியல் பாடத்தில் முழு மதிப்பெண் எடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அலுவலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அரசுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாட்டின் இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உதயநிதி கேடயம் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டி திட்டமான கல்லூரி கனவு 2025 திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் நிற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வக்ஃப் திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பதாக பேசி வரும் திமுக அரசு செயலளவில் அதற்கான நடவடிக்கைகளை எப்போது மேற்கொள்ளும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தவேக தலைவர் விஜய் உடனான சந்திப்புகளின் போது கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசியது இல்லை என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவை பலப்படுத்தி வருவதாகவும் தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள், அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரி வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்த புதிதாக 10 இடங்களில் நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டப்பட்டு வருவதாக மாநகராட்சி செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையங்கள் மூலம் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். இதனை முன்னிட்டு பூங்கா முழுவதும் இரவு நேர மின்ஒளி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மரங்கள், பழமையான கட்டடங்கள், மலர் உருவங்கள் மின் விளக்குகளில் ஜொலித்தன. இரவில் மின்னொளியில் விழுந்த பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மதுரையின் தல்லாக்குளத்தில் பூ பல்லக்கில் கள்ளழகர் எழுந்தருளியதை தரிசிக்க நள்ளிரவிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கருப்பண்ணசாமி கோயில் முன்பு எழுந்தருளிய அழகருக்கு கோயிலின் மாலையுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. மல்லிகை, சம்மங்கி, ரோஜா, துளசி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் எழுந்தருளிய அழகர் மலையை நோக்கி புறப்பட்டார். இதற்கு முன்பு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் திருமஞ்சனமும் அபிஷேக ஆராதனையும் நடத்தப்பட்டது. வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். 5 நாட்கள் பூஜைக்கு பிறகு மே 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். பக்தர்கள் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள சாய தொழிற்சாலை பாய்லர் வெடித்து ரசாயன கழிவுநீர் குடியிருப்புக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 18க்கும் மேற்பட்ட மக்கள் கண் எரிச்சல், மூச்சு திணறல் காரணமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாய்லரில் சேமித்திருந்த சாயக் கழிவுகள் வெடித்ததால் குடிகாடு பகுதிக்குள் புகுந்தன. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து பாதிப்படைந்தவர்களை மீட்டனர். வடக்காடு கிராமத்தில் பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது என்று புதுக்கோட்டை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நிலத்தகராறு தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் இரு தரப்பினருடன் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSCயின் தலைவராக அஜய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அஜய்குமார் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை செயலாளராகவும் பதவி வகித்தவர் ஆவார். IAS, IPS போன்ற முக்கியமான பணிகளுக்கு தேர்வை நடத்தும் அமைப்பு UPSC என்பதால் அஜய்குமாரின் நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது. மும்பையில் உணவு விநியோகம் செய்ய வந்தவருக்கு மராத்தி தெரியாததால் அவருக்கு உரிய பணத்தை தர கணவனும் மனைவியும் மறுத்துள்ளனர். மும்பை பந்துப் பகுதியில் வசிக்கும் தம்பதி பிஸ்தா ஆர்டர் செய்த நிலையில் அதை எடுத்துக்கொண்டு ரோஹித் லவாரே என்ற பணியாளர் வீட்டிற்கு சென்றுள்ளார்.
அப்போது அவர் உணவை ஒப்படைத்துவிட்டு ஹிந்தியில் பேசியிருக்கிறார். மராத்தியில் பேசாததால் அத்தம்பதி கோபித்துக் கொண்டு வாக்குவாதம் செய்தனர். அணு ஆயுதம் கொண்ட அண்டை நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் இடையான பிரச்சனையை தீர்க்க இரு நாட்டு தலைவர்களையும் அழைத்து நல்ல இரவு விருந்துக்கு கூட ஏற்பாடு செய்யலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், அனைவரையும் ஒற்றுமையாக இருக்க வைத்து அமைதியை நிலைநாட்டுபவராக இருப்பதுதான் தனது எண்ணம் என தெரிவித்தார். தனது நிர்வாகம் எடுத்த முயற்சியால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் வர்த்தகத்தை பயன்படுத்தி இதை சாத்தியமாக்கியிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட தானே காரணம் என ட்ரம்ப் கூறியிருக்கும் நிலையில் இதற்கு பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பயந்து தேச பாதுகாப்பில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டாரா என்று ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது பாதுகாப்பு படைப்பிரிவில் மேலும் 2 குண்டு துளைக்காத கார்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு 33 சிஆர்பிஎஃப் காவலர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்தியாவிற்கு எதிரான மோதலில் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவளித்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்திய வணிகர்கள் பலர் துருக்கி பொருட்களை புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் துருக்கியிலிருந்து இறக்குமதியான ஆப்பிள்களை விற்பனை செய்யாமல் புனேயில் உள்ள கடைக்காரர்கள் நிறுத்திக் கொண்டுள்ளனர். யுக்ரைன், ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையில் முதல் முறையாக இரு நாடுகளும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன. துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தான்புல் நகரில் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய தரப்பிலிருந்து அதிபர் புதின் பங்கேற்பாரா என்பது தெரியவில்லை. புதின் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே தானும் வருவேன் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வடகொரிய ராணுவத்தின் சிறப்பு பயிற்சிகளை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். அப்போது ராணுவ டேங்கர்களின் செயல்திறன்களை அதிகாரிகளிடம் கிம் ஜாங் உன் கேட்டறிந்தார். போருக்கு தயாரான மனநிலையில் இருப்பது ராணுவத்தினரின் மிக முக்கிய பணி என்றும் கிம் ஜாங் உன் அறிவுறுத்தினார். சீனாவின் குளோபல் டைம்ஸ் மற்றும் சின்ஹுவா செய்தி நிறுவனங்களின் எக்ஸ்தல பக்கங்கள் அரசால் முடக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தின் சில ஊர்களின் பெயர்களை தங்கள் நாட்டு மொழியில் சீனா குறிப்பிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. கனடா அமைச்சரவையில் தமிழர்கள் 2 தேர்வாகியுள்ளனர். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் லேபர் கட்சி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக அனிதா ஆனந்தை பிரதமர் மார்க் கார்னி நியமித்திருக்கிறார். மேலும் இலங்கை தமிழரான கேரி அனந்த சங்கரியும் மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். காசாவின் கான் யூனிஸ் மற்றும் ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக காசா மக்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் மருத்துவமனையின் பின்புறத்தில் செயல்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பின் மையத்தை அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்காவின் நிதி உதவி நிறுத்தப்பட்டதால் தென்னாப்பிரிக்காவில் HIV பரிசோதனைகள் பாதியாக குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக அளவில் HIV நோய் பாதிப்பில் தென்னாப்பிரிக்கா முதன்மையாக உள்ளது. இந்நிலையில் HIV ஒழிப்புக்காக தென்னாப்பிரிக்காவிற்கு வழங்கப்பட்டு வந்த நிதியை ட்ரம்ப் ரத்து செய்ததால் அங்கு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் குறைந்திருப்பதாக தென்னாப்பிரிக்க மருத்துவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிட்டது. நீரஜ் சோப்ராவுக்கான இந்த கௌரவ பதவி நியமனம் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL பிளே ஆஃப் போட்டிகளில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியும் இங்கிலாந்து அணிக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரும் இருப்பதால் இரு அணிகளைச் சேர்ந்த பல வீரர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் மார்க்கோ யான்சன், மார்க்ரம், ரிக்கல்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பட்லர் ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரோஹித் மற்றும் கோலியை தொடர்ந்து முகமது ஷமியும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு முகமது ஷமி விளக்கமளித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், தான் ஓய்வு பெறுவதாக வெளியான கட்டுரையை பகிர்ந்து இதுபோன்ற கதைகளால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை வீணடித்துக் கொள்ளாதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
போர்ச்சுகல் அணிக்காக களம் இறங்கிய ரொனால்டோவின் மகன் சாண்டோஸ் தனது தந்தையைப் போலவே 7ஆம் நம்பர் ஜெர்சியை அணிந்து விளையாடினார். விளாட்கோ மார்கோவிக் சர்வதேச தொடரின் முதல் போட்டியில் போர்ச்சுகல் தேசிய அணியில் ஜப்பானுக்கு எதிரான போட்டியில் சாண்டோஸ் களமிறங்கினார். இந்நிலையில் தனது மகனை குறிப்பிட்டிருக்கும் ரொனால்டோ அவரை நினைத்து மிகவும் பெருமைப்படுவதாக பதிவிட்டுள்ளார். தனது தந்தை மாரடோனாவின் மரணத்தில் சந்தேகத்திற்கிடமான அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என்று அவரது மகள் ஜியானினா மாரடோனா ஆவேசமாக கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டு சந்தேகத்திற்கிடமான முறையில் மாரடோனா உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. மருத்துவ குழுவினர் 8 பேர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர்கள் மீது ஜியானினா மாரடோனா சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நடிகர் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் கேட்டு ஆந்திராவைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்றுள்ள கிசா 47 பாடல் மத நம்பிக்கையை புண்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி பாஜக பிரமுகர் பானு பிரகாஷ் என்பவர் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். த்ரிஷாவுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தினமும் 108 முறை எழுதி வேண்டிக் கொள்ள தயார் என்று நடிகர் அசோக் செல்வன் கூறியுள்ளார். தக் லைஃப் படத்தில் தனக்கும் த்ரிஷாவுக்கும் காட்சி எதுவும் இல்லை என்றும் எதிர்காலத்திலாவது த்ரிஷாவுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாகவும் அசோக் செல்வன் கூறியுள்ளார். 7G ரெயின்போ காலனி 2ஆம் பாகத்தின் அப்டேட்டை இயக்குநர் செல்வராகவன் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கும் அவர் யுவன் இசையில் பாடகி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ஒரு பாடல் பாடியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் படத்தை தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு திரைக்கு கொண்டுவர படக்குழு திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணிபுரியும் 6000 பேரை நீக்க அந்த நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு மைக்ரோசாப்ட் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கை இது. கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது.